ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு திருப்பதி திருமலையில இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்டான அப்டேட்ஸையும் முக்கியமான என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ஃப்ரீ தரிசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் ஆகுது அப்படின்றத அப்டேட்டா இருக்கு. கூட்டம் வந்து நார்மலா தான் இருக்கு. அதனால உங்களுக்கு 2 மணி நேரத்துக்குள்ளே சாமி பாக்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இன்னைக்கு இருக்கு. ஸோ பக்தர்களோட எண்ணிக்கையை வந்து சனிக்கிழமை இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து கருட சேவை இருக்கு. ஸோ மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சம் பேர் பக்கமா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி எதிர்பார்க்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதனால சனிக்கிழமை தரிசனத்துக்கு போறவங்க கண்டிப்பா இந்த விஷயத்த பாத்துக்கோங்க. நாளைக்கெல்லாம் நீங்க தரிசனம் போறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃப்ரீ தரிசனத்துல ரொம்ப சீக்கிரமா சாமி பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் அப்படி வெயிட் பண்ணி தான் பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த பிரம்மோற்சவம் டைம்ல ஃப்ரீ தரிசனத்துக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு யாராவது தரிசனம் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்து போகக்கூடியவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். டிடிடியோட 2023க்கான கேலண்டர் வந்து சிஎம் வந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கேலண்டர் டைரிஸ் எல்லாமே வந்து நேத்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஃபோட்டோஸ் தான் நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. 2023க்கான கேலண்டர்ஸ் டைரிஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹனரபிள் சிஎம் வந்து பாத்தீங்கன்னா வந்திருந்தாரு. நேற்று பட்டு வஸ்திரம் வந்து சாத்திரத்துக்காக வந்திருக்கும் போது நிறைய நிகழ்வுகள் வந்து நடந்தது. அதுல ஒரு விஷயமா வந்து 2023க்கான கேலண்டரும் டைரிஸும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட அப்டேட்டை தான் வந்து கொடுத்துருக்காங்க. தரிசனத்துக்கு போறீங்க அப்படின்னா இந்த கேலண்டர்ஸ் டைரிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய புக் ஸ்டால்ஸ்ல வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நீங்க போகும்போது வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதே மாதிரி தெலுங்கு பஞ்சாங்கம் எல்லாமே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றனால நெக்ஸ்ட் டைம் நீங்க போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு இந்த கேலண்டர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்திருக்கக்கூடிய அப்டேட். ஸோ அடுத்ததான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவோட்டிஸ் அதாவது வாலண்டியர் சேவாஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான மீட்டிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அது இல்லாமல் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கக்கூடிய அப்டேட் வந்து கியூஆர் கோட் மூலமா சில லொக்கேஷன்ஸை நான் வந்து ரீச் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியுமே டிடிடி வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதோட ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாலண்டியர் சேவா போகக்கூடியவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து மீட்டிங் வந்து வச்சு டிவோட்டிஸ் கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஸ்பிரிச்சுவலான அவங்களோட சேவாஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அன்பு பாசம் மற்றும் ஆன்மீகத்துடன் சக யாத்ரீகர்களுக்கு சேவை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடியோட தலைவர் வந்து கேட்டுக்கிட்டாரு. தற்போது நடைபெற்று வரக்கூடிய வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் போது வருகை தரக்கூடிய ஏராளமான பக்தர்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கக்கூடிய ஸ்ரீவாரி சேவர்களிடம் உரையாற்றிய தலைவர் கடந்த 22 ஆண்டுகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய 13 லட்சம் ஸ்ரீவாரி சேவகர்கள் பக்தி மற்றும் அர்ப்பணிப்புடன் பக்தர்களுக்கு சேவையாற்றி இருக்கிறதாகவும் ஸ்ரீனிவாச கல்யாணம் வெங்கடேஸ்வர வைபோற்சவம் உள்ளிட்ட டிடியின் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து தர்ம நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று ஜோதி ஏந்தியவர்களாக செயல்பட்டும் இந்து சனாதன தர்மத்தை அடுத்து கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடியவர்களாகவும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தெலுங்கு பேசும் மாநிலங்களை தவிர கர்நாடகா தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களை சேர்ந்த ஸ்ரீவாரி சேவாக்களும் தங்களோட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் மற்றும் சேவகர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் வருகை தரும் விரிவான ஏற்பாடுகள் வந்து செஞ்சிருக்கதாகவும் அதற்கு நன்றி தெரிவிச்சிருக்கதாகவும் வந்து டிடிடி தலைவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்து நடந்திருக்கு. ஸோ அதோட போட்டோஸ் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. வந்திருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் எல்லாருமே வந்து இன்னைக்கு மீட்டிங்ல என்னென்ன விஷயங்கள் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் இந்த லொக்கேஷனுக்கான கியூஆர் கோடும் வந்து இன்னைக்கு வந்து லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணி வந்து பார்த்துருக்காங்க. அதோட போட்டோஸ் தான் நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்ததான் நீங்க பாக்குற அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா சிஎம் அவர் வந்து பராக்கமணி புதுசா கட்டின பராக்கமணி பில்டிங் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. அதோட பிக்சர்ஸ் தான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிட்டு பிரம்மோற்சவம் டைம்ல சிஎம் வந்து ஓபன் பண்ணி வைப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த பில்டிங்கோட இனாகிரேஷன் இன்னைக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட போட்டோஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது அடுத்த அப்டேட்டா இருக்கு. அடுத்த அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில நடந்த வாகன சேவை டைம்ல 4 ஆன்மீக புக்ஸ் வந்து டிடிடியோட தலைவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதோட அப்டேட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதோட பிக்சர்ஸ் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ இதுதான் அந்த புக்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணது. ஸோ இது அடுத்த ஈவெண்ட் வந்து இன்னைக்கு நடந்தது. அதே மாதிரி நேத்து நைட்டு வந்து பாத்தீங்கன்னா பெத்த சேஷ வாகனம் வந்து நடந்தது. ஸோ அதோட போட்டோஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க.
உங்களுக்கு லைவா இந்த சேவாலாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க எஸ்பிபிசியோட சேனல்லே பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட யூடியூப் பேஜ்லயும் வந்து லைவா வந்து அப்டேட் பண்ணுவாங்க. திருமலைக்கு போறவங்க டெய்லியும் நடக்கக்கூடிய வாகன சேவாவை நம்ம தரிசனம் பண்ண முடியும். சப்போஸ் நம்மளால அந்த நாள்ல போக முடியல அப்படின்றவங்க இந்த ஆப்ஷன் மூலமா நீங்க வந்து பார்த்துக்கலாம். நம்ம சேனல்ல வரக்கூடிய கம்யூனிட்டி போஸ்ட்லயுமே நான் உங்களுக்கு போட்டோஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இது வந்து இன்னைக்கு காலையில நடந்த சின்ன சேச வாகனம். ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா 2 வாகன சேவை வந்து இருக்கு. இது இன்னைக்கு காலையில நடந்த சின்ன சேச வாகனத்தோட போட்டோஸும் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான்ட்டு இல்லை. ஸோ மீடியமான க்ரௌடு தான் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாகன சேவைக்கு முன்னாடியும் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து வந்திருக்கக்கூடிய நடன கலைஞரோட கலைஞர் நிகழ்ச்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸும் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஆந்திராவோட சிஎம் வந்து தரிசனம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ திருமலையில நேத்தே அவர் வந்து அங்க வந்துட்டாரு. பட் இன்னைக்கு வந்து அஃபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா சாமி தரிசனம் வந்து பண்ணியிருக்காரு. அதோட போட்டோஸுமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த பிக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு. நேத்து 27ஆம் தேதி ஏபி சிஎம் வந்து பட்டு வஸ்திரம் பெருமாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாத்தினதோட போட்டோஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இது நேத்து நடந்த நிகழ்ச்சியோட போட்டோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நைட்டு நடந்த வாகன சேவையிலையும் வந்து அவரு சுவாமி தரிசனம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து கேலண்டர்ஸும் டைரிஸும் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதோட ஃபோட்டோஸுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மோற்சவம் டைமில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ஈவெண்ட்ஸ் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். புதுசாக சில விஷயங்கள் வந்து இனாகிரேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் பஸ்ஸஸும் வந்து நேற்றே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திருப்பதியிலேருந்து திருமலைக்கு போறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் தரிசனம் போனீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அப்பதான் டெய்லியும் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவத்தோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வீடியோவா வந்து போஸ்ட் பண்ண முடியும். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். முடிஞ்சவங்க நாளைக்கு தரிசனம் போறீங்கன்னா கண்டிப்பா போயிட்டு வாங்க. ஃப்ரீ தரிசனம் ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சனிக்கிழமை போற பிளான்ல இருந்தீங்கன்னா குழந்தைங்களை எல்லாம் தூக்கிட்டு போறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கருட சேவை அப்படின்றனால கூட்டம் வந்து அதிகமா எதிர்பார்க்கிறோம் அப்படின்ற மாதிரி திருமலை சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து ரூம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா புக்கிங் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ திருப்பதியில ஸ்டே பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் முன்னாடியே பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம புரட்டாசி சனிக்கிழமை வந்து கண்டிப்பா தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் பெருமாள் தரிசனம் பாக்குறதுக்கு போவோம். ஸோ அதனால இந்த விஷயத்த எல்லாத்தையும் கவனிச்சுக்கோங்க. இன்னொரு பயனுள்ள அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.